பார்க்கவும் என் மனசுல அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. கடைசியில என் தலைமை விஜய் சேதுபதியை வேற அவங்க சாவடிச்சு கொடுமைப்படுத்திட்டானுங்க பாவீங்க. இந்த படத்தை பார்க்கவும் என் மனசுல அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. கடைசியில என் தலைமை விஜய் சேதுபதியை வேற அவங்க சாவடிச்சு கொடுமைப்படுத்திட்டானுங்க பாவீங்க. இந்த படத்துல வந்து விடுதலை டூன்னு வச்சிருக்காங்க. ஏன்னா என் வேலையில ஒவ்வொரு சூப்பர்வைசர் ஒவ்வொரு மேனேஜர் என்ன கொடுமைப்படுத்துறான். 100 ரூபாய் சம்பளம் கொடுத்தா அவன் 1000 ரூபாய்க்கு என்ன வேலை வாங்குறான். அதுதான் இந்த படத்துல அவங்க சொல்ல வராங்க. இந்த படத்தை பார்க்கவும் என் மனசுல அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. கடைசியில என் தலைமை விஜய் சேதுபதியை வேற அவங்க சாவடிச்சு கொடுமைப்படுத்திட்டானுங்க பாவீங்க. ரொம்ப கஷ்டமாகுது தல. ஏதாவது கேட்கணுமா கேளுங்க தல. 2 பாட்டும் அருமையா இருக்கு தல. நம்ம இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப்லாம் லேகே இல்லை. படத்துல அந்த அளவுக்கு மெசேஜ வந்து பயங்கரமா அவங்க திணிக்கல. நம்ம மனசுல பாலமா பதிய வச்சிருக்காங்க ஒவ்வொரு மெசேஜையும். அந்த அளவுக்கு அவங்க மெசேஜ கொடுத்துருக்காங்க இந்த படத்துல. ஏன்னா படத்துல போரே இல்லை. ஏன்னா அதுலதான் இளையராஜா சார் பூந்துட்டாரு உள்ள. ஏன்னா அவர் பாட்டு அப்படியே வலி நெடுக ஓட விடுறாரு. அதுக்குதான் அவர் ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டிலே போட்டாரு. வலி நெடுக காட்டு மல்லின்னு போட்டாரு ஃபர்ஸ்ட் பாட்டிலேயே. அந்த அளவுக்கு அருமையான மியூசிக்கா அவர் கொடுத்திருக்காரு ஐயா இளையராஜா ஐயா. ஆனா அவருக்கு பாட்டு நம்ம எங்கன்னா போட்டா காப்பி அடிச்சு கொடுத்துறாங்க. என்ன பண்றது? இதுல சூரியன்றதே கிடையாது தலைவா. இதுல பாத்தீங்கன்னா முழுக்க விஜய் சேதுபதி ஐயா தான் இருக்காரு. சூரிய வந்து தேர்ட் பாட்டுக்கு போயிட்டாரு. காட்டுக்குள்ள இறங்கிட்டாரு. கல்லு முள்ள காலுக்கு மெத்தன அவர் தேர்ட் பாட்டுக்கு போயிட்டா போல. அதனால சூரிய ஐயா இந்த படத்துல இல்லவே இல்லை. முழுக்க விஜய் சேதுபதி தான் நடிச்சிருக்காரு. அவரோட கடைசி மரணம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது. அந்த அளவுக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருந்தது. அந்த மியூசிக்கும் அவரோட சாவுற சீனுக்கும் ரொம்ப அருமையா இருந்தது. படத்தை பாரு முழுசா நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் கங்கு அப்போல எல்லாம் செல்லிலே பார்த்து போயிடுவாங்க. படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. ஏன்னா முழுக்க நான் ரிவ்யூ கொடுத்தேன்னா படத்தை யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. பெஸ்ட் ஆக்டர் விஜய் சேதுபதி ஐயா. அடுத்து நம்ம டைரக்டர் சொல்லலாம். அதுக்கப்புறம் இளையராஜா ஐயா சொல்லலாம். இவங்க தான் இந்த படத்துக்கான முழு பேச்சு. இதோட என் மூச்சு முடிகிறது. நன்றி வணக்கம். பாவீங்களா பார்ட் 1க்கு ரொம்ப ஆப்டான ஒரு சீக்வலா இருந்தது. எல்லாருக்குமே ஐ திங்க் ஒரு ரொம்ப கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே, எந்த நொடியிலையுமே போர் அடிக்காத மாதிரி ரொம்ப ஒரு நல்ல சீக்வலா இருக்கு. லைக் ஜென்ரலா சினிமால சீக்வல் போடாதுன்ற மாதிரி ஒரு சர்ச்சை இருந்தாலுமே இந்த படம் எல்லா சர்ச்சைகளையும் மீறி வந்த ஒரு படம்னு நான் சொல்லுவேன். வெற்றிமாறன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை. லைக் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வன்முறை படங்கள், ஒரு கருத்துள்ள படங்களா வரும்போது வன்முறை படங்கள்னு அரசாங்கம் அங்கீகரிக்கிறது நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு அரசியல் பத்திலாம் தெரியாதுங்க. ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் த கண்டென்ட், அவ்வளவுதான். எனக்கு பெருசா அதை பத்தி தெரியாது. நீங்க வெறும் இதை கண்டென்ட் பேஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும். நான் அப்படி இல்ல நான் ஸ்பாயிலர்ஸ் கொடுக்க விரும்பல. பட் அந்த பயத்துல நீங்க வர தேவை. இது ஒரு நல்ல படம். எந்த நடிகர்களுமே ஒன்னா சொல்ல வேணாம். பட் எல்லாருமே அவங்கவுங்க ரோலுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பட்டையை கிளப்பிருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியுமே. அண்ட் ஒரு ஓவரால் ரிசல்ட்டா எல்லா துறையிலையுமே ஒரு நல்ல அவுட்புட் வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் நீங்க ரொம்ப ஸ்பாயிலர்ஸ் கேக்குறீங்க, சொல்லாமான்னு தெரியல. பட் ஐ திங்க் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன் நான் படம். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு. ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சூரி அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் சூரியக்கு, செகண்ட் ஆஃப் விஜய் சேதுபதிக்கு அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சூரியோட சீன்ஸ் எல்லாமே வர சீன்ஸ் வரைக்கும் மாசா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப மாசா பண்ணியிருந்தாரு. அவரோட டிசிஷன் மேக்கிங் அந்த லாஸ்ட்ல வந்து நம்ம எதிர்பார்த்த இந்த மாதிரி இருந்தது. சூப்பரா அந்த ஃபைட் சீன், அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு மலை ஏறுவாங்க, அது மட்டும் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. மித்தபடி சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. 8.5 சூப்பரா இருந்தது படம். நல்லா இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பட் அந்த பிளட் சீன், அந்த வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹெவியா இருந்தனால அது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். வெற்றிமாறன் படத்துக்கு இதுதான் அழகு. பட் கொஞ்சம் பாக்குற லெவல்ல பொண்ணுலாம் பார்த்தா மனுஷங்களை வந்து மனுஷங்களா பார்க்கணும். அவங்கள வந்து ஜாதி மதம்னு பார்க்காம மனுஷங்கன்னு பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க.
இப்போ நிறைய தேவைப்படுதான்னு தெரியல, பட் சில இடத்துல இன்னமும் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த இடத்துக்கு இது தேவைப்படுது.